இங்க ஒரு பொண்ணு சாப்பிடறதுக்காக அவன்ல இருந்து பாப்கார்ன் எடுக்கிறா. அப்ப இங்க இருந்தா ஒரு புறா வந்து இவ வீட்டு ஜன்னலை இடிச்சு கீழே விழுந்துருது. உடனே என்னாச்சுன்னு போய் பார்த்தா அந்த புறா அங்க கீழே இறந்து கிடக்கு. ஆனா இவ அந்த உடைச்சு போன ஜன்னலை திறந்ததுமே அந்த புறா காணாம போயிடுது. அத பார்த்து இவளுக்கு ஒண்ணும் புரியாம அந்த ஜன்னலை சாத்துறா. பார்த்தா அதை உடைஞ்சு போன ஜன்னலுமே இப்ப அதுவாவே சரியாயிடுது. கரெக்டா அப்போன்னு பார்த்து அவன்ல இருந்து சத்தம் வருது. அதே மாதிரி இவ வீட்டு டிவில இவ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த சீரியல் ஓடிட்டு இருக்கு. அதை பாக்குற இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சோ இதெல்லாம் கனவா இருக்குமோன்னு அவ மனசை அவளே ஆறுதல் பண்ணிக்கிறா. ஆனா மறுபடியும் அவ அந்த ஜன்னலை திறந்ததுமே இவ பார்த்த புறா ஜன்னல் வழியாவே வீட்டுக்குள்ள வந்துருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ பார்த்தது கனவில்ல ஃபியூச்சர்ல நடக்க போறத முன்னாடியே பார்த்து ஒரு உயிரை காப்பாத்திருக்கோன்னு புரிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் வெளியே போறதுக்காக ட்ரெயின்ல உட்கார்ந்துருக்கா. அப்ப சடனா நேத்து நடந்த மாதிரி அவ மண்டக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதுல யாரோ ஒருத்தன் ட்ரெயின்குள்ள வந்து அங்க இருக்க பொண்ணுங்களெல்லாம் அடிக்கிற மாதிரி இவளுக்கு விஷன் வருது. இப்ப சடனா அவ கனவுல இருந்து அவ வெளியில வந்துடுறா. பார்த்தா இப்பதான் அந்த கனவுல வந்த பொண்ணுங்க இவ கோச்சுக்குள்ள வந்து ஏறுறாங்க. பின்னாடி அவனும் அதே கோச்சுக்குள்ள வரான். சோ அவன் வந்துட்டான்னு தெரிஞ்சதுமே அந்த 3 பேரையும் காப்பாத்தி இவ வெளியில கூட்டிட்டு போயிடுறா. ஆனா அவ நினைச்ச மாதிரி அவன் ஒரு சாதாரண ஆளே இல்ல.